Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட இன்கம் என்ன, எனக்கான செலவுகள் என்ன, எனக்கு வந்து இன்னும் 10 வருஷத்துல என்ன செலவு வரும், 15 வருஷத்துல என்ன செலவு வரும், நான் எப்போ ரிட்டையர் ஆக போறேன், ரிட்டையர் ஆன அப்புறம் எனக்கு என்ன பணம் தேவை, இதெல்லாம் நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணி, இது யாரும் உங்களுக்காக போட்டு கொடுக்க முடியாது. ஆகாதளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடைன்னு ஒரு திருக்குறள். உனக்கு வந்து வர்ற வருமானம் கம்மியாக இருக்கேன்றதை பற்றி கூட நீ ரொம்ப கவலைப்பட வேணாம். நீ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணாலே உனக்கு போதும். இதுதான் இதனுடைய இந்த திருக்குறளினுடைய பொருள். பணம் சம்பாதிக்கிறது எளிதல்ல. எங்கேயோ போய் போட்டுட்டு அது அப்படியே விழுந்து போச்சுன்னாக்க திரும்ப யார் எல்லாத்தையும் செய்ய முடியும். நம்ம டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகுதுன்றது ரொம்ப ஆபத்தான. நமக்கு அந்த ஒரு அடக்கம் இருக்கணும். அவ்வளோலாம் எனக்கு வேண்டாம். நீங்கள் இன்னைக்கு வந்து கேழ்வரகு போட்டால் நாளைக்கு செடி முளைக்குன்ற மாதிரி பணம் வந்து கிடையாது. வாரன் பஃபெட் வந்து ஒரு பள்ளியில் படிக்கிற போது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சார். 50 வயசுல உலகத்திலே பெரிய பணக்காரர் ஆனார். 50 வயசுல அவர் பணக்காரர் ஆனதுக்கு காரணம் அவர் 15 வயசுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணது தான். நான் நம்பி எப்போவுமே செய்ய நினைத்த ஒரு விஷயம் வந்து தங்கத்தில் நம்பிக்கை வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அம்மாக்களோ நம்ம பாட்டிகளோ நம்மளாம் சொல்கிற மாதிரி அவங்களாம் முட்டாள்கள் கிடையாது. அப்போல்லாம் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதனால் அவங்க நகை வாங்கணும்னு நினச்சதில் எந்த தவறும் இல்லைன்றது ரொம்ப லேட்டாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் ஒரு காலத்தில் நேரம் நகையை வாங்கி போட்டுட்டு என்ன செய்ய போகிறீங்க, இதெல்லாம் ஓல்டு ஃபேஷனாக இருக்குது, எல்லாம் போயிடும். அது போகலை. பூவுக்கும் ஒரு கிளிப்புக்கும் ஒரு பொட்டுக்கும் இன்னொருத்த எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை நமக்கே நிறைவை தராது. நமக்கான மரியாதையை வீட்டிலும் சமூகத்திலும் உருவாக்காது. அதனால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் அடிப்படை. Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai மற்றும் Max Gold Cash for Gold presents Behind Roots Wealth and Prosperity Summit 2025 powered by Manju Group's A to B Veg Restaurant, venue partner Holiday Inn. பிஹைண்ட் ரூட்ஸ் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி சம்மிட் 2025ல ரெட் கார்பெட்டில் இப்போ நம்ம கூட நம்ம எல்லாரோட ஃபேவரட் பாரதி பாஸ்கர் மேம் இருக்காங்க. ஹாய் மேம். வணக்கம். வெல்கம் மேம். நம்மளோட மேம், இப்போது நிதி நிர்வாகம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய நிதி நிர்வாகம் எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ வர தகவல் படி பெண்கள் நிறைய வேலைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் எந்த முதலீடு சம்பந்தமான விஷயத்தையும் அவங்க சொந்தமாக முடிவெடுக்கிறது இல்லை. வேலையில் இருக்கிற பெண்களே கூட வெறும் 11% தான் அவங்களுடைய முதலீடுகளை பற்றின முடிவில் அவங்க எடுக்கிறாங்க. ஒன்று வீட்டுக்காரரை கேட்கணும்னு சொல்கிறாங்க, அப்பாவோட அட்வைஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லைனாக்க இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் யார் யார் என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்களே வந்து சொந்தமாக முடிவெடுக்கிற பெண்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. இது வந்து நிச்சயமாக மாறணும். நிறைய அவேர்னஸ் இதை பற்றி வரணும். ஏன்னா இது அவங்க நீல கலர் சேலை கட்டியிருக்காங்க, நானும் நீல கலர் சேலை கட்டுறேன், அது அப்படி இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது என்னுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, அதுக்கு நான் என்னென்ன செய்யணும், எந்த வயதில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இதை பொறுத்து தான். ஆகவே பெண்கள் வந்து முதலீடுகளை பற்றிய முடிவுகளை ரொம்ப குறைவாக தான் எடுக்கிறாங்க. நம்ம செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம படித்த பெண்கள் கிட்ட நிறைய கேள்விப்படுறது அப்படிங்கிறது ஒரு டேர்ம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். நீங்களும் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க மேம். இப்போது இதை நிறைய பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்கதாக நீங்கள் பார்க்குறீங்களா? கட்டாயமாக. ஏன்னா எந்த சுதந்திரமுமே வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் எந்த சுதந்திரமும் நிலைத்து இருக்காது. அப்போ தற்காலிகமாக கிடைக்கும், அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் இன்னொருத்தரை எதிர்பார்த்து இருக்கிறதுனாக்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தலைமுறையில் முதல் தலைமுறையில் படிக்க வர பெண்கள் சென்னையிலலாம் ரொம்ப அப்படி இருக்க மாட்டாங்க. நான் நிறைய பயணம் செய்கிறதுனால நான் நிறைய அவங்கள மீட் பண்ணுறேன். முதல் தலைமுறையாக கல்லூரியில் சேர்ந்து படிக்க வராங்க. நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் தான் படிக்க வராங்க.
நடுவில் கோவிடெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ முடிக்கிறாங்க படிப்பை. அப்படி முடிக்கிறதுக்கான தைரியத்தை அவங்களுக்கு யார் கொடுத்ததுன்னா பெரும்பாலும் அவங்க அம்மாவாக இருப்பாங்க. என்ன காரணம்னா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க. நான் பட்ட பாடெல்லாம் நீ படக்கூடாது அப்படின்னா உன் காலில் நீ நிற்கணும், அதுக்கும் உனக்கு படிப்பு வேணும்னு சொல்கிறது பெரும்பாலும் அம்மாக்களாக தான் இருப்பாங்க. அதனால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் த ரூட் ஆஃப் எவ்ரி இண்டிபெண்டன்ஸ். எந்த அடிமைகளும் விழித்தெழுவதற்கு முதல் தேவை அவங்க வந்து மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது. ஒரு பூவுக்கும் ஒரு கிளிப்புக்கும் ஒரு பொட்டுக்கும் இன்னொருத்தட்ட எதிர்பார்த்துட்ருக்கிற வாழ்க்கை நமக்கே நிறைவை தராது, நமக்கான மரியாதையை வீட்டிலும் சமூகத்திலும் உருவாக்காது. அதனால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் அடிப்படை. அதை நோக்கிய பயணத்தில் தான் பெண்களின் விடுதலையே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் படித்த பெண்கள் இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் சார்ந்து அவங்களுடைய ஜேர்னியாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வரக்கூடியவங்க வரணும் அப்படின்னு நிறைய நமக்கு வந்து கேப் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் மேம்? எந்த ஒரு விஷயமுமே நமக்கு தெரியலன்னா முறையாக அதை கற்றுக்கிட்டா தான் அதற்கான ஜேர்னியில் வந்து நம்ம கால் வைக்க முடியும். நம்ம லக்கிலி இப்போ வந்து தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் தான் நம்ம இருக்கோம். இதை பற்றி நிறைய தகவல்கள் எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்கிறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னாக்க, இதில் பல்லாண்டுகளாக இருந்து வருகிற விற்பனர்கள் இருக்காங்க. அவங்க வந்து எந்த தனிப்பட்ட நிறுவனத்தையும் சார்ந்தவர்களாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனால் பல ஆண்டுகளாக இருக்கிறவங்க, மார்க்கெட்ஸ் எப்படி மூவ் ஆகிட்டே இருக்குன்றதை பார்த்தவங்க, அவங்களாம் சென்செக்ஸை வந்து 10,000லேருந்து பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி 84,000 இருக்குது சென்செக்ஸ். இந்த மூமெண்ட்டை பொறுத்து அவங்க வந்து ஒரு அனலிட்டிக்கல் பிரெயின் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த மாதிரியான விற்பனர்கள் யாருன்னு பார்த்து அவங்க அட்வைஸை வாங்கிக்கிறது முக்கியம்.